ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 78th சாப்டர் நேஷ்னல் இன்டிகிரேஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்தியா மதம், மொழி, சாதி, இனம், குலம், ரீஜனாக வேறுபட்டு இருக்குது. நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நேஷ்னல் லெவலில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்டிகிரேஷன். நேஷ்னல் இன்டிகிரேஷனோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் அப்டக்கிள்ஸ் டு நேஷ்னல் இன்டிகிரேஷன். நேஷ்னல் இன்டிகிரேஷனுக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். தேர்டு நேஷ்னல் இன்டிகிரேஷன் கவுன்சில். இந்த கவுன்சில் எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த கவுன்சிலோட அஜெண்டா என்னது, அந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபோர்த் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடியை எப்போ அமைச்சாங்க, அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபைனலாக அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்டிகிரேஷன். நேஷ்னல் இன்டிகிரேஷனுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மைரோன் வீனர் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நேஷ்னல் இன்டிகிரேஷன்ன்றது என்ன உணர்த்துதுன்னா நாட்டையே சிதைக்கிற பிரிவினை இயக்கங்களை தவிர்க்கிறதையும், அப்புறம் நேரோ இன்ட்ரெஸ்ட்டை விட, அதாவது குறுகிய இன்ட்ரெஸ்ட்டை விட தேசிய பொது நலனுக்கு முன்னுரிமை தரக்கூடிய மனப்பான்மை சமுதாயத்தில் இருக்கிறத உணர்த்துதுன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கனி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நேஷ்னல் இன்டிகிரேஷன் சோஷியல், சைக்காலஜிக்கல், அப்புறம் எஜுகேஷனல் ப்ராசஸ். இது மூலிமா ஒற்றுமை உணர்வை மக்களோட ஹார்ட்டில் உருவாக்க வைக்குது, அப்புறம் மக்களுக்குள்ள நாட்டுக்கான விசுவாசத்தை உணர்த்த வைக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். நேஷ்னல் இன்டிகிரேஷன்றது மண்ணையும் கல்லையும் வச்சு கட்டுற வீடு கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் பிளான் கிடையாது. இன்டிகிரேஷன், ஒருமைப்பாடுன்றது மக்களோட மைண்டில் வரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கணும். மக்களுக்குள்ள பெரிய அளவில் எழுப்ப வேண்டிய ஒரு உணர்வாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஷீதுதீன் கான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். நேஷ்னல் இன்டிகிரேஷன்னா என்னது, என்ன மீன் பண்ணுதுன்னா ஒட்டி இருக்கிறது, ஒன்றி இருக்கிறது கிடையாது, ஒற்றுமையாக இருக்கிறது, யூனிஃபார்மிட்டியோடு இருக்கிறது கிடையாது, முரண்பாடு நீங்கி சமரசத்தோடு இருக்கிறது, மர்ஜர் கிடையாது, எல்லாரையும் திரட்டுறது, பட் ஆனால் தனித்துவமான பிரிவை சேர்ந்தவங்கள ஒருங்கிணைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நேஷ்னல் இன்டிகிரேஷனில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல், அப்புறம் சைக்காலஜிக்கல் டைமென்ஷன்ஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் டு நேஷ்னல் இன்டிகிரேஷன். நேஷ்னல் இன்டிகிரேஷனுக்கு தடையாக இருக்கிற சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜனலிசம். ரீஜனலிசம்னு என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா சப் நேஷ்னலிசம், சப் டெரிட்டோரியல் லாயல்ட்டியை சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக நாட்டுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை விட பர்டிகுலர் ரீஜன் இல்லைனா ஸ்டேட்டுக்கு அன்பை காட்டுவாங்க. அதே மாதிரி சப் ரீஜனலிசம் அப்படிங்கிறது என்னன்னா மொத்த ஸ்டேட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத விட ஸ்டேட்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் ரீஜனுக்கு அன்பை காட்டுவாங்க. ரீஜனலிசம் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷன், அரசியல் ஒருங்கிணைப்புக்கான ஒரு துணை செயல்முறையாக இருக்குது. இது மூலயமா தேசிய அரசியல், தேசிய கலாச்சாரத்தில் எந்த ஒரு வெளிப்பாடும் தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. ரீஜனலிசம் மூலயமா கண்ட்ரி ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன்ல இருந்து விலகி கொள்றதா சில ஸ்டேட்ஸ் மக்கள் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீசோஸ், நாகாஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் இருக்கிற மக்கள் செப்பரேட் ஸ்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானா வந்த மாதிரி. தேர்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற மக்கள் அவங்க யூனியன் டெரிட்டரியை முழு ஸ்டேட்டாக அறிவிக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, மணிப்பூர். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்குள்ளே பார்டருக்கான பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நதிநீர் பிரச்சனையும் ஏற்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனை. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ரீஜனல் மோட்டிவ்ஸோட ஆர்கனைசேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் தி சாயில் தியரி படி கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், பர்மிட்ஸ்லாம் லோக்கல் பீப்புளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறது. அசாம் ஃபார் அசாமீஸ், மகாராஷ்டிரா ஃபார் மகாராஷ்டிரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்லோகன்ஸாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனலிசம். நம்மளோட தேசத்தை விட மதத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அன்பை காட்டுறது, அப்புறம் அவங்களோட கம்யூனல் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறது. கம்யூனலிசமோட வெளிப்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதத்தை பேஸ் பண்ணி அரசியல் கட்சிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. செகண்ட் மதத்தை பேஸ் பண்ணி ப்ரெஷர் குரூப்ஸ் வர ஆரம்பிச்சுது. மூணாவது மதத்தை பேஸ் பண்ணி கலவரங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. ஃபோர்த்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சர்ச்சை ஏற்பட ஆரம்பிச்சுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்டிசம். நம்மளோட தேசத்தோட பொது நலனை விட சாதிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அன்பை காட்டுறது. கேஸ்டிசமோட வெளிப்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து சாதியை பேஸ் பண்ணி அரசியல் கட்சிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ரெண்டாவது சாதியை பேஸ் பண்ணி ப்ரெஷர் குரூப்ஸ் வர ஆரம்பிச்சது. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்ல எலெக்ஷன் அப்போ சீட் அலாட் பண்றதுல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்றதுல எல்லாத்துலேயுமே வந்து சாதி அடிப்படையில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதிக்குள்ள அப்புறம் ஆதிக்கத்தை செலுத்துகிற சாதி மக்களுக்குள்ள வந்து மோதலும் முரண்பாடும் ஏற்பட ஆரம்பிச்சுது. எக்ஸாம்பிளுக்கு எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து நடக்கும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன் பாலிசிக்காக போராட்டங்களும் மோதலும் ஏற்பட ஆரம்பிச்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லிங்குவிசம், வேற மொழி பேசுகிறவங்கள வெறுக்கிறதும் தன்னோட மொழி மேலே மட்டும் அன்பை காட்டுறது. ரீஜனலிசம், கம்யூனலிசம், அப்புறம் கேஸ்டிசம் மாதிரியே வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ், அரசியல் செயல்முறைகளோட விளைவுகளாக வந்ததில் லிங்குவிசமும் வந்து இருக்குது. இதில் வந்து 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மொழியை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ண சொல்கிறது. ரெண்டாவது யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஆக்க சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். மொழியை பேஸ் பண்ணி 1953ல மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். அப்புறம் நாடு முழுக்க வந்து மொழியை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பெரிய அளவில் வந்து ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்புறம் பாம்பே, பஞ்சாப், அசாம் ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து வந்துச்சு. இயர் 2000ல 28 ஸ்டேட்ஸும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் வந்து இருந்துச்சு. அதுவே 1956ல பார்த்தீங்கன்னா வந்து 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் வந்து இருந்துச்சு. இயர் 2020ல பார்த்தீங்கன்னா வந்து 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் வந்து இருக்கு. அடுத்தது யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ்க்காக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 படி ஹிந்தியை வந்து யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கினப்போ சவுத் இந்தியாவில் அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து ஹிந்திக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் வந்து அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கிற 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து ஸ்கூல் சிஸ்டமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்படி பார்க்கும்போது கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்களோட ஆசைப்படி இன்னும் வந்து ஹிந்தி வந்து இந்தியாவோட பொது மொழியாக வந்து இன்னும் ஆகலைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் இன்டிகிரேஷன் கவுன்சில். நேஷ்னல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து 1961ல் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியூ டெல்லியில் நடத்தின யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கான நேஷனல் கான்ஃபரன்ஸில் வந்து நேஷ்னல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து அமைக்கணுன்ற முடிவை வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ இருந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்மனாக இருந்தார், சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் இருந்தாங்க, எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அரசியல் கட்சிகளோட 7 லீடர்ஸ் இருந்தாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்மன் இருந்தாங்க, 2 கல்வித்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் இருந்தாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோட கமிஷனர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுற 7 பேர் வந்து இருந்தாங்க. அந்த கவுன்சில் வந்து நேஷனல் இன்டிகிரேஷனுக்கு ப்ராப்ளமாக இருக்கிற விஷயங்களை வந்து ஆய்வு செஞ்சு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. கவுன்சிலும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து அது பேப்பரில் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரோ ஸ்டேட்டோ வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் வந்து எடுக்கலை. 1968ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி புதுப்பிச்சிருப்பாங்க. மெம்பர்ஸோட கவுண்ட்டை வந்து 39லேருந்து 55 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், அப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ்லேருந்து சில பர்சனை வந்து கவுன்சிலில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அப்புறம் 1980ல் வந்து அவ்வளோவா ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்த நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து திரும்பவும் வந்து புதுப்பிச்சாங்க. அடுத்தது 1986ல் திரும்பவும் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி மெம்பர்ஷிப் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நாட்டோட யூனிட்டி, இன்டிகிரிட்டி, அப்புறம் மதசார்பற்ற சிந்தனையை வந்து தாக்குற விதமாக பஞ்சாபில் நடக்கிற தீவிரவாதத்தை வந்து கவனிச்சாங்க. அதுக்காக வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அப்புறம் 21 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா வந்து ஒற்றுமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் ப்ரொபோசல்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் 1990ல் விபி சிங் தலைமையில் நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து திரும்பவும் வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. கவுன்சிலோட மெம்பர்ஸ் கவுண்ட்டை வந்து 101 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்தது 2005ல் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் தலைமையில் யூபிஏ கவர்மெண்ட் வந்து 1992ல் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் 12 இயர்ஸ் கழிச்சு 103 மெம்பர்ஸோட வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து அமைச்சிருப்பாரு. அடுத்ததாக வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலோட 14th மீட்டிங் வந்து 2008ல் வந்து நடந்துச்சு. அப்புறம் ஏப்ரல் 2010ல் மன்மோகன் சிங் தலைமையில் யூபிஏ கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலை வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து 147 மெம்பர்ஸ் இருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, லோக்சபா, ராஜ்யசபாவோட எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்தாங்க, எல்லா ஸ்டேட்ஸ் அப்புறம் சட்டமன்றங்கள் இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க, அப்புறம் நேஷனல், ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸ் வந்து இருந்தாங்க, அப்புறம் நேஷனல் கமிஷன்ஸோட சேர்பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க,
அப்புறம் வந்து புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட், அப்புறம் பிஸ்னஸ் உமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா வந்து கம்யூனலிசம், காஸ்டிசம், ரீஜனலிசம் இந்த விஷயங்களை எதிர்த்து எப்படி போராடுறது அப்படிங்கிறதுக்கான வழியை சஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தது அக்டோபர் 2010 கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில்ல இருந்து ஸ்டாண்டிங் கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து சேர்மனாக இருந்தார். 4 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்து 9 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க. நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலோட 5 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்கோட அஜெண்டாவை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலோட 15th மீட்டிங் வந்து செப்டம்பர் 2011 வந்து நடந்துச்சு. மீட்டிங்கோட அஜெண்டாவாக வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனலிசம், கம்யூனல் வயலன்ஸை வந்து எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் கம்யூனல் வயலன்ஸ் பில்லை வந்து அப்ரோச் பண்ணுறத பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து கம்யூனல் ஹார்மோனி, ஒற்றுமையை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. தேர்டு வந்து மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு காட்டுற வேறுபாடை வந்து எலிமினேட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து சிவில் டிஸ்டர்பன்ஸான கலவரங்களை வந்து ஸ்டேட் போலீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து மதம், சாதி பேரில் யூத் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபடுறத தடுக்கிறது எப்படின்னுலாம் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சிலோட 16th மீட்டிங் வந்து 23rd செப்டம்பர் 2013 வந்து நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வந்து தீவிரவாதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக அப்புறம் என்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்குள்ளேயும் வந்து ஒற்றுமையை வந்து வலுப்படுத்துறதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது மக்களோட சர்ச்சைகளை சட்டத்தோட ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்களுக்கு நடக்கிற அட்டூழியங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடக்காமல் இருக்கிறத பற்றியும், சமூக பொருளாதார வளர்ச்சியில் பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறத என்ஷூர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து பகல் இல்லைனா இரவு நேரங்களில் கூட பொது இடங்களில் வந்து நடமாடுறதுக்கு பாதுகாப்பு வழங்குறத பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மோனி. நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மோனி இந்த பாடியை வந்து 1992 வந்து அமைச்சிருப்பாங்க. நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சியாக செயல்படுற பாடி. இந்த பாடி வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட நிர்வாகத்துக்கு கீழே செயல்படும். இந்த பாடி வந்து கம்யூனல் ஹார்மனி, ஒற்றுமையை, சகோதரத்தன்மையை, அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனியோட விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து இனம், மதம், வேறு எந்த ஒரு விஷயங்களாலையும் வந்து வன்முறை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். எல்லா சிட்டிசன்ஸும், அதுலேயும் வந்து குழந்தைங்களும் இளைஞர்களும் வந்து அமைதியாக ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் வந்து இந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மோனியோட விஷன். இந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மோனியோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனல் ஹார்மோனியை ப்ரொமோட் பண்ணணும், தேசிய ஒருமைப்பாட்டை வந்து வலிமையாக்கணும், அப்புறம் வேற்றுமையிலையும் வந்து ஒற்றுமையை வந்து வளர்க்கணும். இதை எல்லாத்தையுமே வந்து சோஷியல் ஆக்ஷன்ஸ் மூலயமா, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா, வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறது மூலயமா, பாசிட்டிவான இன்டர்ஃபெய்த் டயலாக்ஸ் மூலயமா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனியோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சமுதாய வன்முறையால் பாதிக்கப்பட்ட சில்ட்ரனுக்கு எஜுகேஷன், கேர் எடுத்து ட்ரைனிங் வழங்குறதுக்கு ஃபினான்ஷியலாக வந்து உதவி பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்ட்டாக இல்லைனா வந்து சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸோட இல்லைனா மற்ற ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து கம்யூனல் ஹார்மோனியை, ஒற்றுமையை, தேசிய ஒருமைப்பாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆய்வுகளை நடத்தி ஸ்காலர்ஷிப்ஸை வந்து வழங்குவாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனல் ஹார்மனி, நேஷனல் இன்டிகிரேஷனுக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனியோட அப்ஜெக்டிவ்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சென்டர் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா வந்து யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட, இண்டஸ்ட்ரியல் இல்லைனா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸோட, அப்புறம் என்ஜிஓஸையும் வந்து இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனல் ஹார்மனி, நேஷனல் இன்டிகிரேஷன் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து இன்ஃபர்மேஷன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் மோனோகிராம்ஸ், புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் 79th சாப்டர் ஃபாரின் பாலிசி பார்க்கலாம். தேங்க்யூ.